கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 22ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே எழும்பி உட்கார்ந்துட்டு இந்த கடன் என்கிற கடலில் நான் தத்தளிச்சிட்டு இருக்கிறேன். இந்த வியாதி என்கிற கடலில் நான் தத்தளிச்சிட்டு இருக்கிறேன். இந்த தத்தளிக்கிற நிலைமையிலேருந்து என்னை யார் விடுதலை பண்ணுவாங்க, எனக்கு எப்போ விடிவு காலம் வரும் அப்படின்னு நிறைய பேர் யோசித்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்காகவே இந்த மங்கள வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வர்றாரு. சூப்பரான ஒரு மங்கள வார்த்தை. ஏசாயா 51:22 இப்படியாய் சொல்லுகிறது, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தையும் உன் கையிலிருந்து நீக்கி போடுறாரு. வியாதியையும் உன்னை விட்டு நீக்கி போடுறாரு. உன்னுடைய கடன் சுமைகளையும் உன்னை விட்டு நீக்கி போடுறாரு. உன்னுடைய நிந்தையை இந்த பூமியில் இராதபடிக்கு உன்னை விட்டு நீக்கி போடுறாரு. உன் சரீரத்தில் இருக்கிற கட்டிகளை எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் நீக்கி போட்டு ஒரு அற்புதத்தை செய்வான். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அப்படின்னா, அந்த தத்தளிப்பின் பாத்திரம் உன் கையில் தான் இருக்கு. அதை நீக்கி தூக்கி போடணும்னு நினச்சாலும் உன்னால் போட முடியலை. ஏன்னா உன்னை அது இறுக பற்றி பிடிச்சிட்டு இருக்கிற. நீ தூக்கி போடணும்னு நினைச்சாலும் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னால் தூக்கி போட முடியாத அளவுக்கு தடுமாறிட்டு இருக்கிற. அதனால ஆண்டவரே அதை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் நினைச்சா எந்த ஒரு தத்தளிப்பின் பாத்திரம், வேதனையின் பாத்திரம் உனக்குல இருந்தாலும் தூக்கி போட முடியும். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய சித்தம் என்று இயேசு அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் சரீரம் ஃபுல்லாக இரத்த வியர்வை சிந்தின நேரத்தில் கூட இந்த பாத்திரத்தை நீக்கி போடுறது உம்முடைய சித்தமானால் நீக்கி போடும் என்று ஜெபித்தார். அப்படின்னா அந்த தத்தளிப்பின் பாத்திரம், அந்த வேதனையின் பாத்திரம் எவ்வளவு கொடியது என்று உங்களுக்கு இதை விட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கே இதை முடிஞ்சா தூக்கி போடுங்கன்னு பிதாவிடத்தில் ஜெபிக்கிற அளவுக்கு இருந்தது போல, இன்னைக்கு ஏதோ ஒரு தத்தளிப்பின் பாத்திரம், ஒரு கொள்ளை நோயின் பாத்திரம், ஒரு அவமானத்தின் பாத்திரம் உன் கையிலிருந்து யாராலையும் பிடுங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நேர வந்து இந்த மங்கள வார்த்தையின்படி தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் பிடுங்கி போட்டேன். சிலருக்கு அந்த தத்தளிப்பின் பாத்திரம் வியாதி என்கிற ரூபத்தில் அவங்க கிட்ட ஒட்டிகிட்டு கட்டி என்கிற ரூபத்தில் இருக்கும். அது யூட்ரஸ்லேயோ, பிரஸ்ட்லேயோ, இல்லைன்னா லங்ஸ்லேயோ, இல்லைன்னா குடல்கள்லையோ, இல்லைன்னா நாக்கில், எங்கே இருந்தாலும் சரி, அந்த தத்தளிப்பின் கட்டிகளை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு பிடுங்கி போட்டு தெய்வீக சுகத்தை கொடுத்து இனி சமாதானமாக வாழ உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். எதுலெல்லாம் தத்தளிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லியோ எல்லாத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று விடுதலையாக்கி இன்னிலேருந்து ஒரு சமாதான வாழ்க்கையை தருவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கேத்தரின் ரமேஷ், என்னுடைய சகோதரியின் பெயர் ரேச்சல் தனராஜ். அவர்கள் நன்றாக வேலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று மன அழுத்தம் ஏற்பட்டு நாளுக்கு நாள் அவர்களுடைய சரீர நலன் பாதிக்கப்பட்டது. வேலையையும் சரியாக செய்ய முடியாத அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. மருத்துவ சிகிச்சையாலும் சரி செய்ய முடியாத நிலைமையில் அவர்கள் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைக்கும் வராமல், ஒத்துழைப்பும் தராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய கிருபையினால் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தொலைபேசி வழியாக ஜெபித்து கொள்ள அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. சகோதரர் அவர்கள் கனத்த இருதயத்துடன் மிகவும் பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபித்தார். அந்த வல்லமையான ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்னுடைய சகோதரிக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை தந்துவிட்டார். மருந்து, மாத்திரை, மருத்துவ சிகிச்சை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது அவள் முன்பு இருந்ததை விட மிகுந்த சந்தோஷத்துடன் ஒழுங்காக வேலைக்கு சென்று தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டாள். ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு எடுத்து போடுவேன் என்று சொன்னீரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன காரியத்தில் மாட்டிக்கிட்டு தத்தளிச்சுட்டு வெளியே வராமல் சிக்கிட்டு இருக்கிறாங்களோ, சிக்கறுத்து தூக்கிட்டு வர ஆண்டவர் சிக்குகளை அறுத்து என் பிள்ளைகளை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. பறந்து காக்கிற பட்சியைப் போல பறந்து போய் அதிலிருந்து என் பிள்ளைகளை காத்து தப்புவித்து விடுவித்து வெளியே கொண்டு வந்து
இனி சமாதானமாய் வாழ, சமாதானமாய் வேலை செய்ய, சமாதானமாய் குடும்பம் நடத்த, சமாதானமாய் தொழில் செய்ய, சமாதானமாய் ஊழியம் செய்ய, சமாதானமாய் கல்லூரிக்கு போக, பள்ளிக்கூடத்துக்கு போக என் பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். இன்றைக்கும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நான் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.